சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சென்னை புத்தக கண்காட்சி களத்திலிருந்து கேள்வி நேரம் உங்களை சந்திக்கின்றது. இன்றைய விவாத நிகழ்ச்சியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விவாதத்தினுடைய பொருள் என்பது திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய தமிழக அரசியல் வரலாறு என்கிற நூல். சுதந்திரம் முதல் எமர்ஜென்சி வரை தமிழக அரசியல் வரலாறு என்பது நீண்ட நெடிய ஒரு போக்குகளை கொண்டது. அதுல ரொம்ப குறிப்பாக சில பகுதிகளை எடுத்து நம்ம விவாதத்தின் பொருளாக மாற்ற இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ் தொலைக்காட்சிகள்ல இந்த மாதிரியான கூர்மைப்படுத்தப்பட்ட விவாதங்கள் கூறிய பொருள்கள்ல நடக்கல அப்படின்னு கேள்வி நேரம் கருதுகிறது. காரணம், இந்த புத்தகம் முன்வைத்திருக்கக்கூடிய சில பார்வைகள் என்பது அது வரலாற்று ஓட்டத்திலேயே தமிழக அரசியலை பார்க்கிறது. அதுல குறிப்பாக காமராஜரினுடைய ராஜதந்திரமாக இருக்கட்டும், பெரியாருக்கும் காமராஜருக்கும் இருக்கக்கூடிய நட்பு ஆதரவு, அது பல விளைவுகளை தமிழகத்தில் ஏற்படுத்தியது. அதே போன்று அண்ணாவிற்கும் காமராஜருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், முரணியக்கம், கிட்டத்தட்ட காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே இருந்த முரண்பாடாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து முக்கியமாக இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதில் தமிழகம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறது. ஒரு துருவ அரசியலில் திரு கருணாநிதி அவர்களும், ஒரு துருவ அரசியலில் நின்று திரு எம்ஜிஆர் அவர்களும் எமர்ஜென்சியை பல்வேறு தளங்களில் பார்த்திருக்கிறார்கள். ரொம்ப ஆழமான விவாதம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு இந்த வாதத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். எல்லாருமே எழுத்தாளர்கள், திராவிட இயக்கம், தமிழக அரசியல் குறித்த ஒரு ஆழமான பார்வை கொண்டவர்கள். நான் அறிமுகம் செய்கின்றேன். முதலாவதாக திரு சுப்பு அவர்கள், எழுத்தாளர், திராவிட மாயை என்கிற நூலை எழுதியவர். வணக்கம் திரு சுப்பு. வணக்கம். டான் அசோக் அவர்கள், எழுத்தாளர். வணக்கம். திராவிட இயக்க ஓட்டங்கள் குறித்து ஒரு ஆழமான ஒரு அனுமானம் கொண்டவர், பார்வை கொண்டவர். வணக்கம். வணக்கம். திரு ஜெயபிரகாசும் எழுத்தாளர். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தகம் கருப்பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம், எழுத்தாளர் திரு ஆர் முத்துக்குமார் வந்திருக்கார். வணக்கம் முத்துக்குமார். முதல்ல இது ரொம்ப ஆழமான தரிசனம் அப்படின்றதுனால உங்களுடைய பார்வைகள் என்னவாக இருக்கிறதுன்றதுக்காக முதல் கேள்வி சுப்பு, இது எல்லாருக்குமே பொதுவான கேள்வி. தமிழக அரசியல் ஓட்டத்துல சில சம்பவங்கள், சில நிகழ்வுகள் தமிழகத்திற்கு நல்ல விளைவுகளை தந்திருக்கலாம். சில சம்பவங்கள் தமிழகத்தை ஒரு பாரதூர பின்னடைவிற்கு தள்ளி இருக்கலாம். நீங்க அப்படி எதை கருதுறீங்க திரு சுப்பு? ஒரு நிகழ்வு என்று சொல்வது கடினம். இந்த திராவிட இயக்கத்தின் வரலாறு 100 ஆண்டு. திராவிட இயக்கத்தின் ஆட்சி என்பது 60 ஆண்டுகள். இதுல பல நிகழ்வுகள் உண்டு. நன்மை தீமை என்றும் வகுத்து சொல்ல முடியாது. சிலருக்கு நன்மை, பலருக்கு தீமையாக கூட சரித்திரத்தில் அமைந்திருக்கிறது. நம்மளே நேரடியாக பார்த்திருக்கிறோம். நீங்க ஒரு நிகழ்வாக, சம்பவமாக எதை பாக்குறீங்க? ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக நீங்க எதை பார்க்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்து 1967 ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு அதற்கு அடிப்படையாக அமைந்த 2 காரணங்கள். ஒன்று வலுவாக பேசப்படுகிறது, ஒன்று அவ்வளவாக சொல்லப்படவில்லை. அதிகமாக பேசப்படுவது இந்திய எதிர்ப்பு போராட்டம். அது ஒரே காரணம் என்று கூட வாதத்தை வைக்கிறார்கள். ஆனால் அப்போது அரிசி பஞ்சம் ஒன்று இருந்தது. மக்கள் ரொம்ப அரிசி கஷ்டப்பட்டாங்க. அது மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனா தேர்தல் நேரத்தில் அந்த இது முடிஞ்சு போச்சு. அந்த இந்திய எதிர்ப்பு என்று மங்கி அடுத்த வருஷம் வந்துச்சு. அது 67 வரும்போது அரிசி பிரச்சனை தலை தூக்கி இருந்தது. அதை அப்போதிருந்த காங்கிரஸ் அரசாங்கம் சரியாக கையாளவில்லை, மக்களுக்கு ஒரு ஆதரவாக செயல்படவில்லை என்பது ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு மாற்றத்தை, அப்போதான் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதுக்கு பிறகு ஏறலையே. அன்னைக்கு ஏறின அரியணையை இன்று வரை திராவிட இயக்கம் விடவில்லை. அதை ஒரு முக்கியமான நிகழ்வு என்று, மொழி சார்ந்த பிரச்சனை, நல்ல நிகழ்வு என்று சொல்ல மாட்டேன், முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உங்களுடைய பார்வை இதன் மூலமாகவே நம்ம விவாதத்தை நகர்த்துறதுக்காக திரு சுப்பு. திரு டான் அசோக், தமிழக அரசியல்ல நீங்க குறிப்பிடத்தக்க நிகழ்வாக எதை பார்க்கிறீங்க? நான் மிகவும் முக்கியமான நிகழ்வாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஐயா சொன்னது போல பார்க்கிறேன். ஆனா அது ஒன்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ இல்லைன்னா அந்த அரிசி பஞ்சம் தான் காரணம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதற்கு முந்தைய 3-4 தேர்தல்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் சீராக வளர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் 0 to 100 ஒரே தேர்தலில் போல. அவருடைய வளர்ச்சி படிப்படியானது. ஏதோ நேற்று நடந்த ஒரு அரிசி பஞ்சத்தினால் இன்று அவர்கள் ஆட்சிக்கு வந்ததாக ஒரு கருத்தை உருவாக்க நினைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள. முதல்ல அதை விட்டுட்டு அது தவிர 2 முக்கியமான சம்பவங்களை தமிழ்நாட்டு அரசியல நான் பார்க்கிறேன்.
ஒன்று, காங்கிரஸுக்கும் ஒரு தேசிய கட்சிக்கும் ஒரு மாநில கட்சியான திமுகவுக்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருந்த தமிழக அரசியலை எம்ஜிஆரின் வரவு 2 மாநில கட்சிகளுக்கு உள்ளான அரசியலாக மாற்றியது. அதற்கு பிறகு எம்ஜிஆரின் வரவுக்கு பிறகு அதுல ஒரு மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திமுக நியாயமாக பார்த்தால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்க வேண்டும். காங்கிரஸ் அப்பொழுது பலமான கட்சி. ஆனால் என்ன நடக்குதுன்னா, காங்கிரஸில் இருக்கும் நிறைய பேர் எம்ஜிஆருடன் சேர்கிறார்கள். அதனால்தான் காங்கிரஸ் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம், மத்திய அரசு எதிர்பார்க்காத வண்ணம் 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அதோடு தேசிய கட்சியின் ஒரு ஆளுமை என்பது தமிழகத்திலே இல்லாமல் போகிறது. மீண்டும் 1991 தேசிய கட்சி தமிழகத்தில் காலூன்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ராஜீவ் படுகொலையின் மூலம். அதில் மீண்டும் அதிமுக உயிரூட்டப்படுகிறது. இது இரண்டும் மாநில கட்சியினுடைய வருகை ராஜீவின் படுகொலை தமிழகத்திலே கிட்டத்தட்ட அது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒருவேளை அந்த படுகொலை நிகழ்ந்த பொழுது காங்கிரஸ் தனியாக நின்றுக்குமே ஆனால் வாழப்பாடி ராமமூர்த்தி முதல்வராகி இருக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாக நான் பார்க்கிறேன். திரு ஜெயபிரகாஷ், நீங்க எப்படி கணிக்கிறீங்க? ஏன்னா அங்க திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி, அதற்கு முன்பு காங்கிரஸ் தேசிய கட்சி இருந்தது. பல விமர்சனம் என்பது தேசிய கட்சியில் நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது, திராவிட கட்சிகள்ல தான் ஊழல், வன்முறை இதெல்லாம் ஒரு விமர்சனமாகவும் முன்வைக்கிறாங்க. தமிழக அரசியல் ஓட்டத்தை நீங்க எப்படி கணிக்கிறீங்க? தமிழக அரசியலை பொறுத்தளவு முக்கியமான வருகையாக அண்ணா பெரியாரை பார்க்கிறேன். அதாவது கருத்து தளத்தில், சிந்தனையில் ஒரு புதிய வருகையை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிற போது 2 பேர் என்னுடைய கிராமத்திலே நடந்து போனார்கள். அவர்களை பார்த்தவுடனே என்னுடைய பாட்டி சொன்னால், சாமி இல்லைங்கிற கட்சிக்காரங்க போறாங்க அப்படின்னு. அப்ப கருப்பு சட்டக்காரங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. அதை சொன்ன பிறகு அவர்கள் யார் என்றால், எனக்கு திராவிட இயக்கத்தினுடைய உணர்வுகளை ஊட்டிய மு. சீதாராமன். அவர் அப்போதே முரசொலி, திராவிட நாடு பத்திரிகைகளை வரவழைத்தவர். அதை போல அவருடன் இருந்த சீனிவாசன், பிறகு மும்பையிலே குடிபெயர்ந்து போய் திரும்பி வந்த ஒரு டெய்லர். இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு புதிய சிந்தனையினுடைய வருகையை எனக்கு அறிவித்தார்கள். அது எப்படி புதிய சிந்தனை வருகை என்று சொல்கிறேன் என்றால், அதே அண்ணாவினுடைய பேச்சை நான் மதுரையிலே கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது அமெரிக்கன் கல்லூரியிலே சென்று நான் அவருடைய பேச்சை கேட்கிறேன். அப்போது சிந்திப்பு என்பது எப்படி வர வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அண்ணா ஒரு நிகழ்வு மூலம் காட்டினார். இரவு தாமஸ் ஆல்வா எடிசன் படித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல திரு ஜெயபிரகாசம், அது உங்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம். நான் தமிழகம் முழுவதும் என்ன நிலைப்பாடுன்றதான் சொல்றேன். புதிய சிந்தனையினுடைய வருகையை அண்ணாவும் பெரியாரும் அறிமுகப்படுத்தினார்கள் தமிழகத்திற்கு. அது கருத்து தளத்திலே நடந்த மிகப்பெரிய புரட்சி என்று காணுகிறேன். 2வது வரலாற்று சம்பவம் 1965 மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆனால் அதற்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளாக அந்த போராட்டத்தை, அந்த போராட்டம் என்ற வெடிமருந்தை கிட்டித்து அது தயார் பண்ணி வைத்திருந்தது. மறியல் போராட்டம், சட்டையரிப்பு போராட்டம் என்று கட்டங்கட்டமாக நடத்தினார்கள். அதனுடைய வெடிப்பு தான், அதிலே வைத்த தீக்குச்சி தான் அது மிகப்பெரிய மாணவர் இந்திய போராட்டமாக. ஆனால் மாணவர் இந்திய போராட்டம், நீங்க இந்த தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு எழுத்தாளராக நீங்கள் நிறைய ஆய்வுகளை இதற்காக மேற்கொண்டிருக்கீங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் நான் சமூகம் சார்ந்து, தமிழ் நிலம் சார்ந்து, உரிமை சார்ந்து, மக்களின் நலன் சார்ந்து கேட்கிறப்ப எந்த நிகழ்வு சாதகமாகவும் எந்த நிகழ்வு பாதகமாகவும் அமைஞ்சதான் நினைக்கிறேன்? எந்த நிகழ்வு அப்படிங்கிறத விட ஒரு திராவிட இயக்கம் அல்லது தமிழக அரசியல்ல 3 விஷயங்கள் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தினதா பார்க்கிறேன். ஒன்று சமூக நீதி, 2வது மொழி உரிமை, 3வது மாநில உரிமை. இந்த 3மே மிகவும் திராவிட இயக்கமும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் அதிகம் பங்களிப்பு செய்த, அதாவது நேர்மறை பங்களிப்பு அல்லது எதிர்மறை பங்களிப்பு 2மே செய்த நிகழ்வுங்கிறது இந்த 3 விஷயங்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா முதல்ல சமூக நீதி, சாதியின் காரணமாக ஒடுக்கப்பட்டு பள்ளத்தில் கிடந்தவர்களை கை தூக்கி விடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சமூக நீதி தான் ஒரே வழி
சாதியின் பெயரால ஒடுக்கப்பட்டவர்களை சாதியின் பெயராலவே கை தூக்கி விட வேண்டும், அவங்களை முன்னேற்ற பாதையிலே நகர்த்தி செல்ல வேண்டும்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் திராவிட இயக்கம் உருவாச்சு. அந்த திராவிட இயக்கம் ஆட்சி கட்டில் அதிகாரத்தை நோக்கி நகரும் போது அந்த எந்த தத்துவத்தை வரித்துக் கொண்டு இறங்கியதோ அதே தத்துவத்தை நோக்கி பல்வேறு விதமான பங்களிப்புகளை செய்திருக்கிறது. அதுதான் அந்த தமிழகத்தில் செய்த அந்த சமூக நீதி தான் அந்த இந்தியா முழுக்க இன்னைக்கும் ஒரு குழந்தை விட்டு எரியுது. அந்த விஷயம் இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழகமும் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது மொழி உரிமை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி சொன்னாங்க. இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம்ங்கிறத திருத்தி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்தி எதிர்ப்பு போராட்டம் அல்ல. ஐயாவுக்கே தெரியும், மத்திய அரசு தன்னுடைய மாநிலங்களின் மீது தன்னுடைய மொழியை திணிக்கிறது. அதனால அந்த திணிப்பு கூடாது, இந்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை, இந்தி திணிப்பு கூடாது என்று இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தான் தமிழகம் நடத்தியது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கும் கூட மோடி அரசு பதவியேற்ற பிறகு அந்த இந்தியை வைத்து மோடி பதவியேற்ற ஆரம்ப அந்த ஒரு வருட காலம் இந்த மொழி திணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அது எந்த அளவுக்கு தமிழகத்தில் போராட்டம் நடந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இன்னமும் கூட ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இரண்டாவது மாநில உரிமை, மாநில சுயாட்சி அப்படிங்கிறது அது இவர் முஜிபுர் ரஹ்மான் தேர்ந்து வந்தாலும் கூட அது இந்திய அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய மிக மிக முக்கியமான விஷயம். இப்ப கூட பாருங்க, பாண்டிச்சேரியில ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்திருக்கு. ஆனா டெல்லியிலிருந்து திணிக்கப்பட்ட கிரண்பேடி எந்த அளவுக்கு அவங்க ஆளுமையை செலுத்துறாங்க, ஒரு கொள்கை சார்ந்த நடவடிக்கைகள். பாண்டிச்சேரி டெல்லியை கடந்து தமிழகமே பல இடங்கள்ல மாநில சுயாட்சிகள்ல பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. திராவிட கட்சிகள் டெல்லியில அதிகார பங்குக்கு போன பிறகு பல வீழ்ச்சிகளை சந்தித்து இருக்கிறது. அதே சமயத்துல நம்ம பேசலாம். சுப, நீங்க முதல்ல ஆரம்பத்துல இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பை ஏதோ அரிசி பிரச்சனையை போல நீங்க அதை கீழடுக்குல தள்ளினீங்கல்ல, அதை வலுவாக இந்த 3 பேருமே மொழி சார்ந்து இங்கு நடந்த முக்கியத்துவத்தை நீங்க குறைத்து மதிப்பிடுறீங்களோ? எண்ணிக்கை மட்டுமே ஒரு கருத்தோட வலிமையை தீர்மானிக்காது என்று நான் நம்புகிறேன். Fact is different from opinion. அதான் மொழியில நம்ம சொல்றோம், எண்ணிக்கை மட்டும் தீர்மானிக்க முடியாதுன்னு தான் மொழியில பிரச்சனையே. அதான் அவர் சொல்றாரு. நீங்க எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. அதாவது தம்பி சொன்னாரு முத்துக்குமார், இந்தி எதிர்ப்பல்ல இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது அந்த திருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது சரியான வாதம் தான். பட் இப்ப அதுக்குள்ள போலாமா? இல்ல, கட்டாயமாக நீ மோடி அரசால் இந்தி திணிப்பு இருக்கிறது, அது தமிழ்நாட்டிலே போராட்டம் நடக்கிறது. போராட்டம் எங்க நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்ல திரு சுப்பு, இல்ல திணிப்பு போராட்டம் அந்த 1965 சொல்லலங்க. மோடி அரசு வந்ததுக்கு பிறகு பல்வேறு விஷயங்களை நிகழ்ச்சிகளுக்கு பெயர் வைக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் இந்தி திணிப்பு நடந்தப்போ அதுக்கு கடுமையான எதிர்ப்பு அடக்கி வாசிட்டாங்களா இல்லையாங்கிறது நடந்ததுங்கிறது உண்மை. மோடி அரசை கடந்துதான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இந்தி திணிப்புங்கிறது. ஊடகங்கள் மூலமாகவும் அரசினுடைய செய்தி விளம்பரங்கள் மூலமாகவும் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் மோடி அரசுன்றதை கடந்து இந்த புத்தகம் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பற்றி தான் நம்ம பேச வேண்டும். அதனாலதான் நான் மீண்டும் கேட்கிறேன், ஒரு திராவிட இயக்கம் தேசிய கட்சியிலிருந்து மீண்டும் ஒரு புத்தெழுச்சியாக வருது இல்ல, அதை ஏன் நீங்க தொடர்ந்து குறைத்து மதிப்பிடுறீங்க? புத்தெழுச்சியா வரலீங்க, வந்தா யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அது ஒரு எதிர்ப்பு நிலை. காங்கிரஸ்கார கதிர் போட்டா அவன் கைத்தறி போடணும், வெள்ளை சட்டை போட்டா அவன் கருப்பு சட்டை போடணும், அவன் இந்தியா ஆதரிச்சு அவன் இந்திய எதிர்க்கணும் என்று இல்ல. அப்படி நீங்க சுருக்குறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி இருக்கிறது, அவங்களுக்கு பின்னாடி ஒரு அணுகுமுறை இருக்கு, அது அவங்க செஞ்சாங்கன்ற பைனரி வெர்ஷனா நீங்க சுருக்குறீங்க திரு சுப்பு. அப்படி கிடையாது. இல்ல திரு சுப்பு, ஒரு மொழி சார்ந்து இங்கு சித்தர்கள் எதிர்த்து பேசி இருக்கிறாங்க, கலக குரல் எழுப்பி இருக்கிறாங்க. மொழி சார்ந்து இங்க பிரச்சனை இருந்திருக்கு. நீங்க ரொம்ப சுருக்கி பார்க்கிறீங்க திரு சுப்பு, நீங்க ரொம்ப சுருக்கி பார்க்கிறீங்க. எல்லாருக்கும் சார்பு உண்டு சார். முத்துக்குமாருக்கு உண்டு, சுப்புவுக்கு உண்டு. ஆனால் நாங்கள் அந்த கருத்தை சொல்லலாமே ஒழிய விவரத்தை மாத்தக்கூடாது, ஃபேக்டை மாத்தக்கூடாது. என்ன ஃபேக்டை மாத்தினாங்க? எதுவுமே மாத்தலையே. இல்ல, என்ன பிரச்சனை? எண்ணிக்கையில ஆரம்பிச்சுங்க ஐயா. எண்ணிக்கை நீங்க தொடரல. எந்த ஃபேக்ட் மாற்றப்பட்டிருக்கு? ரொம்ப சிம்பிளான கேள்வி. எந்த ஃபேக்ட் மாற்றப்பட்டிருக்கு? ரொம்ப சமுதாயத்தினுடைய கடைநிலையில் உள்ள மக்களை முன்னேற்றுவதற்கு திராவிட இயக்கம் தான் பணி செய்தது நண்பர் சொல்றாரு. காங்கிரஸ்கான செய்தியா, மகாத்மா காந்தி செய்தியா, அவர் செய்தி விட்டாரா? திராவிட இயக்கம் 1967 முதல், அதாவது 1900. நான் ரொம்ப எளிமையா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எல்லா வகைகளிலும் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட
குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டுகள் முன்னேறி இருக்கிறது. ஒண்ணும் இல்ல, மோடி அரசு பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பெங்களூர் இல்ல திரு டான் அசோக், நீங்க திரும்ப பைனரி திரு சுப்பு எதை சொன்னாரோ அதுக்குள்ளதான் வரீங்க. உங்கள் கட்சி சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்கிற போது உங்களுக்கு மோடி அரசு தான் தேவைப்படுகிறதா? எனக்கு பிரச்சனை மோடி அரசு அல்ல. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. எதனால் 30 வருடம் முன்னோக்கி இருக்கிறதுன்னு சொல்றேன் கேளுங்க. நாம் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பை எப்படி செஞ்சோம்? தார்பூசி இந்திய எழுத்துக்களை அழித்தோம். அதே மாதிரியான போராட்டம் பெங்களூரில் இப்பொழுது நடந்திருக்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு. இப்ப நான் உங்களிடம் இயல்பாக ஒரு கேள்வி வருகிறது. மொழி சார்ந்த உணர்வில் இன்றைக்கு பாரதிதாசன் அன்னைக்கு பாடினார்ல, தமிழ் தெருக்களில் தமிழ் தான் இல்லை என்று. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பள்ளிக்கூடங்கள்ல எந்த மொழி படிக்கிறாங்க? இது அதுக்கு அடுத்து வரணும். நான் முதல்ல மொழி எதிர்ப்பு, நீங்க எந்த மொழியை கொண்டு வந்தீர்களோ அந்த மொழியில் அரசு தீர்க்கமாக இல்ல. ஒன் அட் டைம் பேசுவோம். முதல்ல இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கின்ற மாதிரி அவரு பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு, அதற்கான பதில நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது, எங்க போராட்டம் நடந்துச்சுன்னு கேட்டாரு, எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன்.